என்னுடைய அன்பான விவேகானந்தா கல்லூரியின் பழைய மாணவர்கள் சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒலி குறிப்பின் மூலமாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். நாம் படித்த காலகட்டம் என்பது உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான காலகட்டம் என்று சொல்ல வேண்டும். 1986 முதல் 1989 வரையிலான காலகட்டம் என்பது அப்போது தான் இந்த தனியார் பொறியியல் கல்லூரிகள் வளர்ந்து கொண்டிருக்கின்ற தருணம். பொறியியல் கல்லூரிகளில் அனுமதி கிடைக்காது, மருத்துவக் கல்லூரியில் சுத்தமாகவே கிடைக்காது. அது போக இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி விவசாயம்னு ஒரு படிப்பு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாருமே அப்போ அந்த குறிப்பிட்ட 80கள் 1980களுடைய பிற்பகுதியில் 80கள் முழுவதுமே எல்லாரும் இந்த தொழில்நுட்ப கல்லூரிகளில் சேரணும்னா ஆவலாக இருப்பாங்க. அதை தவிர மற்ற படிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதும்பாங்க. நம்ம விதிவசத்தால் இப்படி கலைக்கல்லூரிக்கு வந்தோம், இங்கே விவேகானந்தா கல்லூரிக்கு. அது விதிவசம்னு சொல்கிறது நம்ம ஒழுங்காக படிக்கல. அதுதான், நல்லா படிச்சிருந்தோம்னா வேறு நல்ல படிப்புக்கு போயிருப்போம். நம்ம விதிவசம் கலைக்கல்லூரிக்கு வந்தோம். அந்த காலகட்டத்தில் விவேகானந்தா கல்லூரியில் அநேகமாக அந்த 86 to 89 அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா மிக குறைவான மெஸ் கட்டணம், உணவு கட்டணம் வாங்கின கல்லூரி அநேகமாக நம்ம கல்லூரியாக தான் இருக்க முடியும். இந்த உணவு கட்டணம் நான் 300 ரூபாயோ 350 ரூபாயோ கட்டினேன்னு நினைக்கிறேன். முதல்ல 300 ரூபா இல்லை, அப்புறம் கொஞ்சம் 350 ஆச்சு. இப்போ நம்ம அதே கல்லூரியில் விவேகானந்தா கல்லூரியில் எவ்வளவு உணவு கட்டணம் வாங்குறாங்கன்னு தெரியலை. அந்த உணவு கட்டணங்கிறது அந்த ரூமில் தங்கிக்கிறதுக்கான வாடகையும் சேர்த்து. அந்த க்ளோக் ரூம்ங்கிறது ஒரு அலமாரி மட்டும், 4 அல்லது 5 தட்டுகள் கொண்ட அலமாரி, அவ்வளோதான் அந்த க்ளோக் ரூம். அங்கே ரூமில் கூட யாரும் நைட்டு படுக்க விட மாட்டாங்க. அப்போ எல்லோரும் வெராண்டாவில் படுப்பாங்க, அல்லது நம்ம படித்த வகுப்பறையில் எந்த வகுப்பறையில் உட்காந்து பகலில் படித்தோமோ அதே வகுப்பறையில் படுத்து தூங்கிட வேண்டியதான். இந்த மாதிரி ஒரு அமைப்பில் நம்ம வித்தியாசம் நான் அதை பல நேரம் யோசிப்பேன். பகலில் இங்கே தான் உட்காந்து பாடம் படித்தோம், இரவு நேரத்தில் இங்கேயே படுத்துக்கிறோம். இந்த மாதிரி எந்த கல்லூரியிலுமே இருக்காது அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு இப்படி வேண்டாவில் படுப்போம். கணபதி, நம்ம இருந்த பில்டிங் கணபதி பில்டிங், நம்ம ஃபஸ்ட் இயர் சார் அவங்க நம்ம மாடியில் மொட்டை மாடி இருக்கும், அந்த மாடியில் போய் படுத்துப்பாங்க. நல்லா குளிர்ந்த காற்று அடிக்கும், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அங்கேருந்து பார்த்தா மதுரை நகரனுடைய எல்லை வெளிச்சம் கூட தெரியும். அந்த தெருவிளக்குகள் எல்லாமே ரொம்ப பிரகாசமாக அந்த நேரத்தில் தெரியும். சோழவந்தான்லேருந்து மதுரை போகிற பஸ்ஸு அந்த திருவேடகம் சாலை வழியாக போகிற போது அந்த மினுக்குன்னு எரிகிற பஸ்ஸினுடைய வெளிச்சம் கூட தெரியும். பார்க்க ரொம்ப சுவாரஸ்யம். அங்கேருந்து எல்லோரும் பார்ப்பாங்க. கொஞ்சம் குளிர்ந்த காற்று. பல பேர் போர்வையெல்லாம் கூட வச்சுக்க மாட்டாங்க, வெறுமனே ஒரே ஒரு தரையில் ஒரு விரிப்பு பெட்ஷீட்டை விரித்து படுத்து தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ராஜா சார் இருந்தார், காமர்ஸ். அவர் அந்த இடத்த கதவை அடைச்சிட்டாங்க. அப்புறம் அந்த மாடியினுடைய கதவை அடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறமும் சில நாள் திறப்பாங்க, சில நாள் எல்லோரும் போய் அங்கே போய் படுத்துப்பாங்க. மிஸ் கட்டணத்தில் காலையில் சாப்பாடு உங்களுக்கே தெரியும். சில நாளில் இட்லி போடுவாங்க, அதுக்கு நல்ல அருமையான இந்த பொடி, இந்த மிளகா பொடி போடுவாங்க. அதை ஏற்கனவே வெண்ணெயில் கலக்கியிருப்பாங்க. அது அது என்னென்னா அந்த மொத்தமாக ஆவியில் வேக வச்சது. இவங்க நம்ம மக்கள் அந்த இட்லிக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா விவேகானந்தா ராக்குன்னு பேர் வச்சாங்க. பொருத்தமான பேர் தான், விவேகானந்தா ராக்குன்னு. காலையில் சில நாள் பொங்கல், சில நாள் ஏதோ இது போடுவாங்க உணவு. காலையில் தோசை உண்டுன்னு நினைக்கிறேன், சில நாள் தோசை போடுவாங்க. தோசையெல்லாம் நம்ம பொறுத்துக்கிட்டு பெரிய சகிப்புத்தன்மையோடு தான் சாப்பிடணும். அது மொத்தமாக ஒரே நேரத்தில் ஒரு 1000 பேர் 1200 பேருக்கு சமையல் பண்ணி போடுற போது அது வரத்தான் செய்யும். அப்புறம் டீ காப்பி கிடையாது, மால்ட்டுன்னு ஒன்று ஊற்றுவாங்க. அதில் நம்ம மாணவர்கள் ஒரு பொருளையை கிளப்பிட்டாங்க. என்னென்னா, மால்ட்டுங்கிறது உண்மையிலே ஒரு சத்து தான். அது இந்த தானியங்கள், சிறுதானியங்கள் எல்லாம் அரைச்சி அதில் கொஞ்சம் இனிப்பு சேர்த்து அதை மால்ட்டுன்னு ஒன்று ஊற்றி விடுவாங்க. சில பேர் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு இன்னொரு கிளாஸ் கூட கேட்பாங்க, அதுவும் கூட கொடுத்துருவாங்க. இதில் நம்ம சில சேட்டைக்கார மாணவர்கள் ஒரு பொருளை கிளப்பிட்டாங்க. அந்த மால்ட்டில் நிறைய மஞ்சள் பொடி போட்டுடுறாங்க, அதனால் ஆண்மை வேலை செய்யாது, ஆண்மைக்கு குறைபாடு ஏற்படும் அப்படிலாம் கூட பிரச்சாரம் பண்ணாங்க. அதெல்லாம் கூட நடந்தது. அதை பற்றி யாரும் கவலைப்படலை. ஒருவேளை மஞ்சள் கலந்துருக்கலாம், மஞ்சள் கலக்க அது ஆண்மை குறைபாடு கொஞ்சம் இருக்கும்.
அந்த மாதிரி இருந்தது. மத்தியான சாப்பாடு வந்து உங்களுக்கே தெரியும், ஏதோ போடுவாங்க சாப்பாடு, சுட சுட காய்கறிகள்லாம் வரும், சுட சுட இது கைக்குத்தல் அரிசி. இப்போ என் வாழ்நாளில் அந்த நம்ம காலேஜில் சாப்பிட்ட பிறகு கைக்குத்தல் அரிசி எங்கன்னே எங்கேயுமே நான் சாப்பிடல. எல்லாம் இந்த பச்சரிசி சாப்பாடை தான் சாப்பிட்றோம். சாப்பிட சாப்பிட உடம்பு நலிவடையுது. நம்ம கல்லூரியில் அது ஒரு நமக்கு நல்ல ஒரு வரப்பிரசாதம், நம்ம விட்டுட்டோம். அதெல்லாம் தெரியாமல் அந்த பருவத்தில் நம்ம பூரா கல்லூரியை எதிர்த்து போராடணும், திட்டணும், பேராசிரியர்களை திட்டணும், என்ன எல்லாரையும் கேலி பண்ணோம். இப்போ அந்த சுவையான அந்த கைக்குத்தல் அரிசி எங்கேயுமே கிடைக்கல. கடையில் வந்து இப்போ போய் கேட்டால் 60 ரூபாங்கிறாங்க. 1 கிலோ கைக்குத்தல் அரிசி 60 ரூபா. கொஞ்சம் நல்ல தரமான இதாக இருந்தால் 80-90 ரூபா வரை விற்கிது கைக்குத்தல் அரிசி. அது ஒரு அரிதான பொருள் ஆயிடுச்சு நமக்கு அந்த கைக்குத்தல் அரிசி. அது எல்லோரும் சாப்பிட்டுட்டு மத்தியானம் சில பேர் உள்ளே போய் குளோக் ரூமில் படுத்துருவாங்க. ஏன்னா 2 மணிக்கு தானே நமக்கு அப்புறம் மத்தியானம் வகுப்பு. நேராக போய் பல பேர் படுத்துருவாங்க. மேக்ஸு படிக்கிறவங்க பூராமே மத்தியானம் போய் உள்ளே நீட்டாக படுத்துருவாங்க. என்னுடைய குளோக் ரூமில் ஒரு 4-5 பேர் உள்ளே வந்ததுமே படுத்துருவாங்க. பெட்ஷீட்டை வரிச்சு நீட்டாக படுத்து தூங்கிடுவாங்க. சும்மா இருக்காமல் அந்த மத்தியான சாப்பாட்டில் அவங்க நல்லா கொழுன்னு மோர் ஊற்றுவாங்க. அதை மோர்னு சொல்லக்கூடாது, தயிர் தான் சொல்லணும். அவ்வளோ கெட்டியான மோர். நான் அதுக்கப்புறம் எங்கேயுமே அந்த மாதிரி சாப்பிட்டதில்லை. கலன்னு நல்ல சத்தான மோர் ஊற்றுவாங்க. இதை சாப்பிட்டதுமே அங்கே போய் கிளாஸில் உட்காருவோம். எங்களுக்கு வந்து மத்தியான நேரத்தில் வந்து வகுப்பு இருக்கும். அந்த வகுப்பில் வந்து சாப்பாடு கேட்டுக்கிட்டே இருப்போம். பாடம் கேட்டுக்கிட்டே இருப்போம். நம்மளை அறியாமல் அந்த நேரத்தில் மத்தியானம் 3 மணி வாக்கில் கொஞ்சம் மேல் காற்று அங்கேருந்து அடிக்கும். பக்கத்தில் வந்து சிறுமலை, அங்கேருந்து அந்த திண்டுக்கல் சிறுமலை பக்கத்தில் அந்த மலையிலேருந்து கொஞ்சம் ஒரு காற்று அடிக்கும், மேல் காற்று. எல்லோரும் கண் சொக்கி தூங்கிடுவாங்க. உடனே எங்கள் பேராசிரியர் வந்து ப்ரொஃபஸர் செவ்வேல், அவர் மத்தியானம் பாடம் நடத்திக்கிட்டே இருப்பார். உடனே நிறுத்திடுவார். எல்லோரும் எல்லோரும் தூங்குறாங்க, போய் முகத்தை கழுவிட்டு வாங்கன்னா எல்லோரும் பாத்ரூம் பக்கத்தில் இருக்கும். அது பில்டிங் சிவா பில்டிங்கில் தான் எங்களுக்கு கெமிஸ்ட்ரி. எல்லோரும் போய் முகம் கழுவிட்டு வந்து அப்புறம் வருவோம். சாயங்காலம் வகுப்பு முடிஞ்சதும் 4:30க்கு முடியும்னு நினைக்கிறேன். எல்லாருமே கிளம்பிடுவாங்க. பெரும்பாலானவங்க வேஷ்டியை கட்டிக்கிட்டு, எப்பயுமே வேஷ்டி தானே, அங்கே யார் பேண்ட் போடுவா, வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை, எல்லாருமே கிளம்பிடுவாங்க. வேலையை போனதும் அப்புறம் சாயங்காலம் டிஃபன் ஏதோ பிஸ்கட் கொடுப்பாங்க, சில நாள் கேக் கொடுப்பாங்க, சில நாள் ஆப்பிள்லாம் கூட கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு உணவு கொடுப்பாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கும் ஒரு மால்ட்டு தான், மறுபடியும் டீ காப்பிலாம் கிடையாது. சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதான். அங்கே போனோம்னா எல்லோரும் கிளம்பி நேராக போனால் அங்கே வாசல், இந்த காலேஜ் வாசலில் 2 டீ கடை இருக்கும். அதில் ஒரு டீ கடை எதிர்த்தாப்பில் கொஞ்சம் தள்ளி, இன்னொரு டீ கடை கொஞ்சம் பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி இருக்கும். 2 டீ கடைக்கும் முகம் ஒருத்தவங்க பார்த்துக்க மாட்டாங்க. அந்த டீ கடையில் வந்து ஒரு சில மாணவர்கள் போய் புகை பிடிச்சிருக்காங்கன்னு ஏதோ குற்றச்சாட்டெல்லாம் உண்டு. அப்போ நமக்கு வந்து ஒரு பிடி மாஸ்டர், ஒரு நல்ல ஸ்டவுட்டான ஆள், ஒரு தடியான ஆள், அவர் பேர் ராமச்சந்திரன் நினைக்கிறேன். அவர் அந்த ஒரு டீ கடையில் போய் தனியாக உட்காந்து உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு தம் அடிப்பார். அதை நான் நேரிலே பார்த்துருக்கேன். அவர் தம் அடிப்பார். பல பேராசிரியர்கள் வந்து கல்லூரிக்கு வெளியில் எங்கேயாவது போனாங்கன்னா வெளியில் இருக்கிறவங்க தம் அடிப்பாங்க அவங்க. நம்ம மாணவர்கள் வந்து நிறைய பேர் பஸ்ஸு பிடிச்சி, அப்போ 1 ரூபான்னு நினைக்கிறேன், பஸ்ஸு 1 ரூபாயோ 2 ரூபாயோ சோழவந்தானுக்கு டவுன் பஸ்ஸு. இங்கேருந்து போவாங்க. சில பேர் அங்கே போய் சோழவந்தானில் டிஃபன் சாப்பிடுவாங்க, ஹோட்டலில், நல்ல ஹோட்டலில். அப்புறம் அங்கே போய் சோழவந்தானில் தம் அடிக்கிறவங்களும் உண்டு. அங்கே போய் ரகசியமாக தம் அடிச்சுட்டு வருவாங்க. வர்றபோது பல பேர் அந்த ரோடு வந்து திருவேடகம் பக்கத்தில் தச்சம்பத்துன்னு ஒரு ஊர் இருக்கும். தச்சம்பத்து, அது தாண்டினது திருவேடகம். பல பேர் நடந்தே அச்சம்பத்து திருவேடகம் வர நடந்து போயிடுவாங்க. எங்கே டீ கடை இருக்கோ அங்கே போய் உட்காந்து என்னத்தையோ டீயை சாப்பிடுவாங்க, நியூஸ் பேப்பர் படிப்பாங்க. எல்லா டீ கடை வாசல்லையும் ஒரு 10-20 பேர் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையோடு இருப்பாங்க. பார்த்ததுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இவங்க நம்ம கல்லூரி மாணவர்கள்டான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு குரூப்பாக பெரும்பாலும் எல்லோரும் நீட்டாக துவைச்சி சுத்தமாக தான் வருவாங்க. அந்த நேரத்துலையும் கூட நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். நான் பாட்டுக்கு என்னத்தையோ உடுத்திட்டு போவேன். ஒரு நாள் கூட என் சட்டையை இஸ்திரி போட்டதே கிடையாது. அது அங்கே போயிட்டு அப்புறம் எல்லோரும் டீ சாப்பிடுவாங்க, என்னத்தையோ சாப்பிட்டு வருவாங்க. அந்த 6:30 மணிக்கு ப்ரேயர், சாயங்கால நேரத்து பிரார்த்தனை ஆரம்பிக்கிற போது அதுக்குள்ளே வேகமாக திரும்பி வருவாங்க. 6:30 மணிக்கு ஆரம்பித்ததும் நமக்கு ஸ்டடி அவர்.
அந்த நேரத்தில் ஸ்டடி ஒர்க்கு நம்மளை அந்த ப்ரேயர் அந்த முடிஞ்ச காலையில் இப்போ இந்த மாலை நேர பிரார்த்தனை முடிஞ்சதும் அப்படியே கிளம்புனதும் ஹாஸ்டல் போவோம். ஹாஸ்டலில் எங்கே நம்ம பில்டிங்க்கு சில பேர் கணபதி, சில பேர் சிவா. அங்கேயே வெராண்டாவில் உட்காந்து படிப்போம். அந்த எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த நேரத்தில் க்ளோக் ரூம் பூட்டியிருக்கோம். எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பூச்சி அப்பா அந்த டியூப்லைட்டுக்கு ராத்திரியிலேருந்து அவ்வளவும் பூச்சியாக வரும். ஒவ்வொரு பூச்சியும் பார்த்தா சில பூச்சி ஒரு உள்ளங்கை அளவுக்கு இருக்கும் பூச்சி. அந்த பூச்சியெல்லாம் பல பேர் ஆட்டிருக்கோம். பல பேர் கொஞ்ச நேரம் படிப்பாங்க, அப்புறம் சில பேர் தூங்கிடுவாங்க அங்கேயே. அதையும் பார்த்துருக்கேன். சில பேர் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் அந்த 8 மணியை நெருக்க எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருவாங்க. 8 மணிக்கு பெல் அடித்ததும் ராத்திரி சாப்பாடு அங்கே போனால் என்னத்தையோ போடுவாங்க. சில நாள் சப்பாத்தி, நைட்டு சப்பாத்தி போடுறாங்கன்னா முதலே தகவல் வந்துடும் மாணவர்களுக்கு. அவங்க இந்த கணபதி பில்டிங் பின்னாடி ஜிம்னாஸ்டிக்ஸ் உடல் பயிற்சி செய்கிற இடம் இருக்கும். அங்கே போய் அவசரமாக புல்லப்ஸு, இந்த லிஃப்ட்டு தூக்கிறது, இந்த எடை தூக்கிறது எல்லாம் பண்ணிவிட்டு நல்லா உடல் பயிற்சி பண்ணிவிட்டு வருவாங்க. வந்து நிறைய சாப்பிடணுமா, அதனால் இந்த சப்பாத்தி சாப்பிட வருவாங்க. சப்பாத்திக்கு அநேகமாக சில நாள் டால் போடுவாங்க, பருப்பு. இல்லைனாலும் சில நாள் குருமா நினைக்கிறேன், குருமா கூட சில நாள் உண்டுன்னு நினைக்கிறேன், போடுவாங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் பால் ஊற்றுவாங்க. சில நாள் வேறு ஏதோ உணவு ஏதோ போடுவாங்கன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. அது தோசை ஏதோ போடுவாங்க இரவு நேரத்தில். சப்பாத்தி தான் நம்ம மாணவர்களுக்கு பிடித்தமான உணவு. அதுக்குன்னே நிறைய பேர் உடல் பயிற்சி பண்ணிவிட்டு பசியோடு வருவாங்க, நல்லாயிருக்கும். சாப்பிட்டு முடித்ததும் அப்புறம் சில பேர் கதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அந்த பெல்லடியில் அப்புறம் கொஞ்சம் நேரம் அவ்வளோதான். அப்புறம் நைட்டு ரோல் கால் எடுப்பாங்க. நமக்கு வருகை. அதில் அவர் ஏதாவது ஆச்சாரியா, அந்த குரு, அந்த இதில் ஆச்சாரியார் ஏதாவது நமக்கு ஏதாவது அறிவுறுத்தல் ஏதாவது சொல்லுவார் அப்படின்னது. அப்புறம் தூங்க போயிடுவாங்க. சில மாணவர்கள் அந்த பில்டிங்கில் தங்கியிருக்க ஆச்சாரியார் ரூமுக்கு போவாங்க. ஒரு 3-4 பேர் நேரம் அவர் ரூமுக்கு போய் பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னடான்னு பார்த்தா அது இன்னும் ரகசிய பாய்ச்சலாம் கிடையாது. என்ன விஷயம்னா, இந்த 3-4 மாணவர்களும் ஸ்பை மாதிரி இருப்பாங்க. அந்த கல்லூரியில் நடக்கிற விஷயங்களை பூரா நேராக போய் அவர்கிட்ட போட்டு கொடுப்பாங்க. அந்த ஆச்சாரியிட்ட ராஜா சார் அவர் நமக்கு ஒரு சூப்பர்வைசர் மாதிரி, அவரும் இந்த ஆச்சாரியா தான். அவர் ரூமில் இருந்து அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க ஏதாவது விஷயங்கள். அந்த வேலை செய்ய அந்த ஆச்சாரியான்ங்கிறவர்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லுவாங்க. நான் ஒரு சண்முகம்னு ஒருத்தர் இருந்தால் நினைக்கிறேன், ஹிஸ்ட்ரி ஒருத்தர் எடுத்தார். அவரை புதுசாக நியமித்தாங்க. அவங்ககிட்ட போய் அவங்க இப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்கன்னு சில பேர் போட்டு கொடுக்கறதுக்குன்னே அந்த ராத்திரி வேலையுமே போட்டு கொடுப்பாங்க. அப்புறம் முடிஞ்சது அப்புறம் தூங்கிடுவாங்க. காலையில் சில நாள் மாதத்துக்கு ஒரு நாள் ஃபீஸ்ட்டுன்னு உண்டுன்னு நினைக்கிறேன், நாம் விருந்து. அன்றைக்கி ஒரு நாள் நல்ல சாப்பாடு ஓடுவாங்க. வெஜிடபிள் பிரியாணின்னு நினைக்கிறேன். வெஜிடபிள் பிரியாணி, சிப்ஸு, பழம் எல்லாமே கொடுப்பாங்க. அது முடிஞ்சதும் ஃப்ரூட் சாலடு, ஃப்ரூட் சாலடு போடுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். அன்றைக்கி ஒரு நாள் நல்ல சாப்பாடு கிடைக்கும். மாதத்துக்கு ஒரு நாள் மட்டும். அது பெரும்பாலும் ஹாலில் இருக்கும். இல்லை சில நாள் வெட்ட வெளியில் கூட நமக்கு போட்டிருக்காங்க ஒரு நாள் அந்த ஃபீஸ்ட்டு, ஞாபகம் இருக்குது. அந்த ஹாலில் நடந்தால் அந்த ஃப்ரூட் சாலட் மிச்சமாயிரும். மறுநாள் காலையில் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, 2வது பேட்ச், முதல் பேட்ச் முடிஞ்சது 2வது பேட்சில் சாப்பிட உட்காரவங்களுக்கு அந்த முந்தின நாள் அந்த ஃப்ரூட் சாலடு, அந்த பழ கலவை, அது ஆளுக்கு ஒவ்வொரு கிளாஸ் 2 கிளாஸ் கூட ஊற்றி விடுவாங்க. அதெல்லாம் மக்கள் சந்தோஷமாக சாப்பிட்டு வருவாங்க. நம்ம ஆள் 300 ரூபாய்க்கு 350 ரூபாய்க்கும் மஸ்கட்டணம் செலுத்துகிற முதல் பாக்கியவான்கள் அநேகமாக நாம தான் நினைக்கிறேன். யாருமே இந்த மாதிரி இருக்க முடியாது. அந்த நாள் இனிமையான நாட்கள், மறக்க முடியாது. நிறைய அறியாமையில் இருந்தோம். உலகத்தை பற்றி நம்ம எதுவுமே கவலைப்படாமல் நம்ம பாட்டுக்கு கல்லூரியிலே இருந்துக்கிட்டு போராட்டம் பண்ணோம். பேராசிரியர்களை திட்டினோம், கல்லூரியை திட்டினோம், நிர்வாகத்தை திட்டினோம், நமக்கு மேலே இருந்த சுவாமிஜிகளை எல்லாம் திட்டினோம். எல்லாரும் நம்ம திட்ட வாங்கிக்கிட்டாங்க. அது முடிஞ்ச பிறகு நம்ம வெளியில் 89 வருஷம் வெளியில் வந்த பிறகு தான் தெரியுது வெளி உலகம் எப்படி இருக்குன்னு. நம்ம வச்சிருக்கிற பட்டத்தை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அப்புறம் தான் தோணுது. அவ்வளோ காலம் நம்ம போராடினதெல்லாம் உண்மை தான். ஆனாலும் அந்த பட்டத்தை வச்சு என்னமே பண்ண முடியாது. வெறும் இங்கே இப்போ வானத்தில் பட்டம் விட வேண்டிதான் அந்த நமக்கு கொடுத்த பட்டத்தை வச்சுன்னு அப்போ தான் தெரிஞ்சது. அப்புறம் தான் வாழ்க்கையில் சரி போராடணும், ஏதாவது ஒரு தொழிலை மேற்கொள்ளணும்னு அப்போ தான் தோணுது. என்ன இருந்தாலும் அந்த கல்லூரி நாட்கள் மறக்க முடியாத நாட்கள். உடை உடுத்துறதுக்கு அதிக செலவே கிடையாது. ஏன்னா ஒரு ஆள் 3 சட்டை 3 வேஷ்டி, வெள்ளை வேஷ்டி 3 வெள்ளை வேஷ்டி 3 வெள்ளை சட்டை இருந்ததுன்னா அவர் அந்த 3 வருடங்களை கூட முடிச்சிடலாம் அந்த கல்லூரியில். அந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை எங்கேயுமே இருக்காது.
இனிமேல் அந்த இனிமேல் எந்த கல்லூரியில் இந்த மாதிரியெல்லாம் நடைமுறைகள் வரப்போகுது, வர வாய்ப்பில்லை. ஏன்னா இப்போ நவீன காலமாக இருக்குது. இப்போ கூட நம்ம கல்லூரியில் அவ்வளோ கட்டுப்பாடுகள் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்ந்த போது பெரிய கட்டுப்பாடு நிறைய உண்டு. எதுக்கு எடுத்தாலும் என்கொயரின்னு விசாரணைன்னு வைப்பாங்க, மாணவர்களை கூப்பிட்டு விசாரணை பண்ணுவாங்க. சில பேருக்கு பனிஷ்மெண்ட் உண்டு, சில பேருக்கு அப்பா அம்மா வர சொல்லுவாங்க, சில பேருக்கு 15 நாள் சர்விங் போடுவாங்க. மத்தியான நேரத்தில் மதியம் சாப்பாட்டில் போய் சர்விங் பண்ணணும், சாப்பாடு பரிமாறுற பணியும் உண்டு, தண்டனை கொடுப்பாங்க. சில பேருக்கு அபராதம் போட்டிருக்காங்க. எல்லாமே நம்ம சந்தித்தோம் எல்லாமே. ஆனால் நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கான ஒரு வழிமுறைகள், அதெல்லாம் வழிமுறைகள் நம்ம தெரியாமல் போச்சு. வெளியில் வந்த பிறகு வெளி உலகம் வேறு மாதிரி இருக்குது. அது ஒரு நிதர்சன உலகம். இந்த பதிவு இந்த குரல் ஒளியின் மூலமாக பழைய நினைவுகளை எல்லாம் மீள நினைத்து பார்க்கிறேன். உங்களுக்கும் இந்த நினைவுகளை ஞாபகத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். எங்கேயாவது ஒரு கல்லூரியில் 350 ரூபாய்க்கு இன்றைக்கி மாத சாப்பாடு கொடுப்பாங்களான்னு யோசித்து பாருங்கள். அந்த காலத்தில் பணவீக்கம் அந்த அளவுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். என்ன, நம்ம வாழ்ந்த காலகட்டத்தில் பணவீக்கம் இல்லை, இந்த அளவுக்கு இல்லை. இருந்தாலும் இவ்வளவு சௌகரியத்தோடு தங்குற இடத்தோட சாப்பாடும் போட்டு நம்மளை பராமரிச்சிருக்காங்க இல்லையா. அதுக்கு அந்த துறவிகள், நம்முடைய சுவாமிஜிகளுக்கு என்ன நன்றி செய்ய போகிறோம், பேராசிரியர்களுக்கு என்ன நன்றி செலுத்த போகிறோம், அவங்கள நினைத்து பார்ப்போம். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.